களம் மீறி கொண்டிருக்கிறது. பாகில் எப்போது என்று இன்னும் முடிவாக. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்கறாங்கல்ல. ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல விழல, பாதாள சாக்கடையில விழுந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு போர்டு ஒன்று தான் மாட்டலை. நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன். ஒரு போர்டு ஒன்று தான் தேமுதிக அலுவலகத்தை மாட்டலை. தேமுதிக நல்ல விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு போர்டு ஒன்று தான் பிரேமலதா அவர்கள் மாட்டவே இல்லை. அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டாருன்னு நான் பேசலை. ஒட்டுமொத்த ஊரே பேசுது. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா ஊருக்குள்ளாவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. வரலாற்றில் முதல் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட் தான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. விஜயகாந்த் அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்க. திமுக கூட போயிட்டு கூட்டணி வச்சுக்காங்க. மக்கள் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கு திமுக மேல. ஆனா அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறது ஒன்னும் சரியில்லாத மாதிரி தான் தோணுது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. எப்படி பாக்குறீங்கன்னா எப்படி ஊழல் போலான்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை தவிர வேற வழி இல்ல. ஆமா, ஊழலும் ஒன்னா சேர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. திமுக தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப பிரேமலதா அவர்கள் அதே திமுகவோட போய் கூட்டணி வச்சிருக்காங்களே, அது சரியா? அது கண்டிப்பா தவறுதான். தலைவர் கேப்டன் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அவர்லாம் அதனால இவங்க இப்படி பண்றாங்க. எல்லாம் பணத்துக்காக தான். என்னடா மறந்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் எதுக்கு வராங்கனாக்கா அவங்களுக்கு தேவை, ஒரு பவர் தேவை. நானும் மக்கள் செய்யணும்னு தான் வராங்க. கன்ஃபார்ம் செய்வாங்க. அவங்க திமுக கூட்டணி தவிர வேற எந்த கூட்டணி போய் தான் நல்லா இருந்திருக்கும்? இல்ல திமுக கூட்டணி தான் சரியா அவங்களுக்கு? ஏன்னா அவங்க என்ன இவங்க ஜெயிக்க பொறுத்து உறுதி ஆகி போச்சு. அதனால எங்க அடுத்து நல்லது தோணுது அவங்களுக்கு. ஜெயிக்க பொறுத்து உறுதி இந்த வாட்டி. எல்லாருமே டிவிக்கு சொல்றாங்க. டிவிக்கு வரது வாய்ப்பே இல்ல. யாரும் வந்தோடனே ஆட்சி பிடிச்சிட முடியாது. வந்தோடனே எல்லாம் ஏன்னா இது ஆண்ட பரம்பரை என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதே திமுக ஆட்சியில தான் கேப்டன் அவர்கள் ஆசையா கட்டின அந்த மண்டபத்தை, கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. அதெல்லாம் இப்போ தேமுதிக மறந்துட்டாங்களா? மறந்ததுனாலதானே போய் கூட்டணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த பில்டிங் அடிச்சதுனாலதான் தலைவர் கட்சியை தொடங்கினாரு. அவங்கள எதிர்க்கணும், அவங்கள பண்ணக்கூடாது எதிர்க்கணும் தலைவர் கட்சியை தொடங்கினாரு. இப்ப அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. ரொம்ப கண்டிக்கத்தக்கதுதான். பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தைய கலைஞர் திறனால அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல. எல்லாரும் போயிட்டாங்க, அப்படியே இருக்காங்க. அதுல எங்க போனாலும் ஆக்சிடென்ட். போட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க. இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போறாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபருக்கு இப்படி மேல இடிச்சிட்டு போறாங்க. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அவங்க இடிக்கணும்னு நோக்கம் கிடையாது. அதுக்கான வழியை அவங்க தேடிட்டாங்க. மண்டபத்தை இடிச்சாங்க. விஜயகாந்தை பழிவாங்க கிடையாது, நிச்சயமா அது கிடையாது. அவங்க பின்புலத்துல அவங்க தவறாக நினைச்சு விட்டார்கள், அவ்வளவுதான். அப்போ திமுக நீங்க மண்டபம் அடிச்சு எந்த உள்நோக்கம் இல்ல? உள்நோக்கம் கிடையாது. அது மக்களுக்கான பொது வழி. அது விஜயகாந்த் அவர்கள் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மண்டபத்தை அடிச்சாங்க. வளரணும்னு சொல்லிதான் அவர் அந்த பாலமே கட்டினாரு. நீங்க அதை தான் கம்பேர் பண்ணிக்குது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அதே போன்ற திமுக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. கேப்டனின் ஆத்மா சும்மா விடாது அப்படின்னு பாஜக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. அதை பத்தி உங்க கருத்து? அது 100க்கு 100 உண்மை தானே. கேப்டனை லூஸ் ஆகுனதே இவங்க தானே. உங்களை இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு என்னென்னவோ பண்ணி சண்டை போட வச்சு மீட்டிங் போறப்ப கரண்ட் வயர் எல்லாம் போடணும் டிஎம்கே. அதெல்லாம் அவங்க பாத்துட்டு தானே இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றது, தேவையில்லாம போய் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா தோணுது. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. இப்போ தேமுதிக டிஎம்கே கூட கூட்டணி போனதுனால எடப்பாடியார் என்ன சொல்றாரு, நீங்கள் தோல்வி அடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. 100க்கு 100 உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அதான் நடக்க போகுது. கப்பலில் இருப்பவர் தான்
கேப்டன் தண்ணியிலே இருப்பவரெல்லாம் கேப்டன் இருந்து எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்த ஒரு கட்சி இருக்குன்னா திமுக. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எப்படி இருந்த மனுஷன், அவரை எப்படியாவது அழிச்சிடணும், அவருக்கு குடிகார பட்டத்தை கட்டிடணும், அவர் ஒரு ஆபாசவாதி, கெட்ட வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணிடணும். இதுக்காக களமிறக்கப்பட்டவன் தான் வடிவேலு அப்படிங்கிறதும். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அவனுடைய வாழ்க்கை இப்போ இல்லாமல் போனது அப்படிங்கிறதும் தமிழக மக்கள் யாருமே வடிவேலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மன்னிச்சிட மாட்டாங்க. என்னதான் அவர் சிரிக்க வச்சிருந்தாலும் அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களை கொச்சையா பேசினதுலேருந்து வடிவேலு அப்படிங்கிற மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரு 2000 ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு, 4 நாள் கட்சி கையில வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? அவசரப்பட்டேடா. 2011ஆம் ஆண்டு வடிவேலுவின் தேர்தல் பிரச்சார பேச்சை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். என்ன தேர்றாங்க? நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. செல்லும் இடமெல்லாம் திரண்ட மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் தன்னை திரை உலகில் கைதூக்கி விட்ட நன்றி கடன் மறந்து விஜயகாந்தை வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசை பாடினார் வடிவேலு. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எது கேப்டன்? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. இதெல்லாம் ஒரு போப்பாடா. 2011 தேர்தல் முடிவு வெளியாகி விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திற்கு சென்றார். அப்போது நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்த வடிவேலுவோ படப்பிடிப்புக்கே செல்ல இயலாமல் வீட்டுக்குள் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். தற்போது திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் வடிவேலுவின் மைண்ட் வாய்ஸ் என்று அவர் நடித்த காமெடி காட்சிகளை பதிவிட்டு வருகிறார்கள். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா? ஏற்கனவே தேமுதிகவோடு வடிவேலுவுக்கு வாய்க்கால் தகராறு இருக்கும் நிலையில் சத்திய சோதனை வடிவேலு எப்படி ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் என்றும், ஒருவேளை ரொம்ப நல்லவன்னு சொன்னால் வடிவேலு கூச்சப்படாமல் பிரச்சாரத்துக்கு சென்று விடுவார் என்றும் கலாய்த்து வருகிறார்கள். அதனாலதான் எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க.